நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவத்திபாளையம் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்நிலையில் நேற்று அமாவாசை தினம் என்பதால் அப்பகுதி விசைத்தறி கூடங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் கருமாரியம்மன் கோவில் அருகே முச்சந்தையில் அமர்ந்து கொண்டு மாந்திரீகம் செய்யும் வகையில் மாந்திரீக வட்டத்தினை அமைத்து மனித உருவ பொம்மை போன்று வரைந்து பூஜை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு பொதுமக்கள் விரைந்து சென்றனர். இதனையடுத்து பூஜையில் ஈடுபட்டவர்கள் தப்பி ஓடி தலைமறைவாகினர். இதுகுறித்து பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மாந்திரீக பூஜை எதற்காக நடத்தப்பட்டது, பூஜை நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மாந்திரீக பூஜை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மட்டும் ஆவத்திபாளையம் ராமகிருஷ்ணா நகர் கிராமத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட குடியிருப்பு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி கருப்பனார் கோயிலுக்கு பின்னாடி மாந்திரீகம் பண்ணுற முறையிலையும் மர்மமான நபர்கள் அதிக அளவில் இங்கே மாந்திரீகம் பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க அது இல்லாத லேடிஸு அன்டைமில் போவாங்க வருவாங்க பிடிப்பாங்க. எங்களுக்கு இதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் காவல்துறை எங்களுக்கு கொஞ்சம் இது ஏதாவது முடிவு எடுத்து இது பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று நைட்டு 100க்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். நைட் எஸ்ஐ மேடம் பார்த்துட்டு போனாங்க. இப்போ காலையில் இன்ஸ்பெக்டர் 2 பேர் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது இன்னும் யார் என்னன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது பண்ணுறாங்க. பக்கத்தில் ஆறு இருக்குது. ஆற்றுக்கு போகிற வழிக்கு அடைச்சிருக்கனால அங்கே போகிறதுனால இங்கே இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. குழந்தைங்க இல்லை மாந்திரீகம் பண்ணுற மாதிரி பொம்மை போட்டு அதுக்குள்ளே விளக்கு வச்சு இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு பில்லி சூனி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. இந்தமாரி செய்வான பண்ணுற மாரி யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அந்த டைம் தான் நான் பார்த்தேன். எல்லாம் இந்த பக்கம் மர்மமாக இருக்குது. எல்லாம் சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஏற்கனவே பசங்களை தூக்கிட்டு போகிறனால சொல்லி ஏற்கனவே இஷ்யூ வந்துட்டுருக்கு. மறுபடியும் இந்தமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு சொந்த ஊர்லேயே இது யார் என்ன பண்ணாங்க எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்தமாரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே. இதுக்கு நீங்கள் ஒரு தீர்வு காமிச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் இதை பார்த்தீங்க? கரெக்டாக மணி ஒரு 12 மணி இருக்கும். அமாவாசை நாளில் யாருமே அந்த பக்கம் இல்லைங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி யாருமே இல்லைங்க இந்த ஏரியாவில். இன்னைக்கு இந்த டைம் தான் புதுசாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் என்னன்னு தெரியல எங்களுக்கு. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. என்னமோ செய்வான பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்குது. ஆனால் கோயில் வாசல் பாருங்க, கோயில் இங்கே இருக்குது. கோயிலுக்கு பின்னாடியே சக்திமாரியம்மன் இருக்குது. 4 சனம் நடக்கிற வீதியில் இப்படி செஞ்சு வச்சுட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோம். காலைல விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இது விசாரணை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் ஹாசினி.